GTA San Andreas எல்லாரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் கேம் இது. ஓப்பன் வேல்னால் என்னன்னு சொல்லிட்டு சரியான டெஃபினேஷன் கொடுத்த கேம்னா அது தான். நான்லாம் பிறந்தது தாங்க இந்தியாவில், வாழ்ந்தது ஃபுல்லாகவே GTA San Andreas மேப்பு தான். ஓப்பன் வேல்னால் இப்படி தான்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேம் இறக்குனாங்க. அதுலேயும் இந்த கேமோட தீம் மியூசிக் இருக்கே, எப்படி எல்லாருக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸை கொடுத்துச்சா? இந்த கேம்லாம் அப்போ நான் ஒரு 6th 7th படிச்சுட்டு இருப்பேன். என் கசின்ஸ்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க, நான் மனு சைடில் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அவங்களாம் இல்லாட்டி எனக்கு எப்போயாச்சும் விளாட சான்ஸ் கிடைக்கும். அப்போ நான் எடுத்து விளாடுவேன். அப்போ மிஷின்ஸ் இருக்குன்னு தெரியாது, இதுக்கு ஸ்டோரிஸ் இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா ஓப்பன் வெளில ஜாலியாக சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போல்லாம் வந்து எனக்கு சீட்ஸ் தெரியும். அப்போ கார் பறக்கிற சீட் இருக்குது இப்போ தான்ட்டு, அந்த சீட்டை போட்டு கார் எடுத்து பறந்து ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபுல்லாக மேப்பையே சுற்றிட்டு இருப்பேன். ஏய் யார் ராணி, காரில் இருந்துறங்கடா. பார்த்தீங்களா அவன் கால் லேட்டி உதச்ச, பார்த்தீங்களா அவன் லோ ரைடர் கார் வச்சுருக்கான், அதனால் காலை வச்சு மூஞ்சி லேட்டி உதச்சான். இதே அவன் ஒரு பெரிய கார் வச்சுருந்தா அப்படியே தலையை பிடிச்சி ஸ்டேரிங் அடித்து வெளில துரத்திருப்பான். அந்தளவு டீட்டெயிலிங் இருக்குது இந்த கேமில். நான்லாம் இதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். கார் எடுப்பேன், பறக்கிற சீட்டை போடுவேன், அப்படியே செவுத்தில் அப்படி இப்படி குத்தி ஏற்றுவேன். அப்படி ஏற்றினா ஸ்டென்ட்டு போனஸ் சொல்லிட்டு காசு தருவாங்க. அப்படி தான் சொல்லி இந்த கேமை நான் ஃபுல்லாக விளாண்டே இருப்பேன். இந்தமாரி மலையில் விட்டு ஏற்றுவேன், 2 மரத்துக்கு நடுவில் விட்டு ஏற்றுவேன். அந்தமாரிலாம் பண்ணால் ஸ்டென்ட்டு போனஸ்ன்னு காசு தருவாங்க. எனக்கு கிடைக்கிற கேப் ஃபுல்லாக நான் கேமை இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் 8th சம்மர் லீவுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு பிசி என்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு பொட்டேட்டோ பிசி. எல்லோரும் இந்த கேம்லாம் பொட்டேட்டோ பிசியில் தான் விளாண்டுருப்பீங்க, PS2வில் விளாண்டுருப்பீங்க. அப்போ வந்து 1 மந்த்து ஃபுல்லாகவே நான் இதுமாரி கார் எடுத்து ஸ்டெண்ட் பண்ணியே விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அப்புறம் தான் கன் ஷீட்லாம் தெரிஞ்சது. கன் ஷீட்லாம் போட்டு எல்லோரையும் சுட்டுட்டு போலீஸ் ஸ்டார்லாம் வாங்கிட்டு ஹெலிகாப்டர்லாம் உடச்சிக்கிட்டு அந்தமாரி விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியா வந்துச்சு. அது என்னென்னா, மேப்பில் சரியாக இந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஹைவே, கார்லாம் செம்ம வேகமாக போயிட்டுருக்கும். இந்த இடத்துக்கும் நான் காரில் பறக்க வச்சுட்டு போட்டு பறந்தே தான் போவேன். கார்லாம் வேகமாக போயிட்டுருக்குமா, நம்ம நடுவில் போய் நின்னா அப்படியே கார் நம்மக்கிட்ட வந்து நின்றோம். அதுக்கு பின்னாடி ஒரு கார்லாம் அந்த காரை முட்டி செம்ம டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அப்படி டிராஃபிக் ஜாமாக இருக்கும்போது நான் வெப்பன் எடுத்து சுட்டுட்டு இருக்கும்போது ஒரு வெப்பனை பார்த்தேன். அந்த வெப்பன் தான் ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ். நிறையா பேர் இந்த ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு நிறையா சம்பவம் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் பண்ணதில் க்ரியேட்டிவாக ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் என்ன இந்த ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு பண்ணுவேன்னா, ரோடு ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருக்கும்போது ரோடு ஃபுல்லாக இந்த ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவாக போட்டு விடுவேன். நிறையா எக்கச்சக்கமாக போட்டு விடுவேன். போட்டோன்னே கார்லாம் பதறி வச்சுட்டு ஓடுவான். நான் எக்ஸ்ப்ளோசிவாக போட்டுட்டு அப்படியே சைடில் போய் நின்றுட்டு அப்படி பட்டன் அழுத்தினோடனே ஒவ்வொரு காராக வெடிக்கும். இப்போ நான் இங்கே பார்த்துட்ருக்க டிராஃபிக்லாம் ரொம்ப கம்மி தாங்க. நான் விளாடும் போதெல்லாம் கார்லேருந்து எல்லா டிரைவரையும் எடுத்து வெளில இழுத்து விட்ருவேன். அப்போ தான் கார்லாம் அங்கேயே நிற்கும். நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் ரோடு ஃபுல்லாக போட்டு பட்டன் அழுத்துவேன், லைனாக வெடிச்சிக்கினே போகும். அதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, இப்படி தான் கைஸ் பக்கா சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இதை பண்ணும் போது. நான் 8th சம்மர் லீவ் ஃபுல்லாகவே இதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதுக்கு மிஷின்ஸ்ன்னு இருக்குன்னு தெரியும். அப்போ கூட எனக்கு ஸ்டோரி இருக்குன்னு தெரியாது, மிஷின்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ தான் மிஷினை முடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு ஸ்டோரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஸ்டோரிஸ் என்னென்னு கேம் பிளேயோட பார்த்துடலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.